நடிகை அளித்த பாலியல் புகார் குறித்த விசாரணைக்காக வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது ஆஜராகியிருக்கிறார். அவரிடம் விசாரணையானது தொடங்கியிருக்கிறது. காவல் நிலைய நுழைவாயிலில் நாதகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு மீண்டும் இணைகிறார் தலைமை செய்தியாளர் எழிலரசன். வணக்கம் எழிலரசன். தற்போது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் விசாரணையானது தொடங்கி இருக்கிறது. இந்த விசாரணையின் முடிவில் அவர் கைது செய்யப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா எழிலரசன்? நிச்சயமாக அப்படியான ஒரு தகவலும் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது. என்றால் ஏற்கனவே கடந்த ஒரு மாத காலமாக சீமானுடைய பேச்சுக்கெல்லாம் தொடர்ந்து சர்ச்சையாகி கொண்டிருக்கிற நிலைமையில அவர் ஏற்கனவே பெரியார் குறித்து அவர் பேசிய அந்த பேச்சுக்கள் எல்லாம் ஏற்கனவே அது தொடர்பாக அவர் மீது பல இடங்களில் புகார் கொடுக்கப்பட்டு அது தொடர்பான பல விசாரணைகளும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலைமையில்தான் அவர் மீது நடிகை கொடுத்த புகார் 14 ஆண்டுகளுக்கு முன்பு 2008ஆம் ஆண்டு ஒரு நடிகை கொடுத்த அந்த புகாரின் பேர்ல, பாலியல் புகாரின் பேர்ல அவர் மீது பல அந்த 2008ஆம் ஆண்டு முதல் விசாரணை என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரை 7 முறை அந்த நடிகை சீமான் மீது புகார் கொடுத்திருக்கிறார். அதில் 2 முறை அவர் வாபஸ் பெற்றிருக்கிறார். அந்த 4 முறை அவர் மீது கொடுக்கப்பட்ட அந்த விசாரணை வழக்கின் அடிப்படையில் அவர் மீது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, சீமான் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கும் போதும் அவர் தெரிவித்திருக்கிறார், என் மீது இதுவரை தமிழகம் முழுவதும் 250க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கிறது என்று அவரே சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் சீமான் மீது பல வழக்குகள் நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமான வழக்காக அவர் மீது அந்த நடிகை கொடுத்த அந்த பாலியல் புகார் என்பது பார்க்கப்படுகிறது. தந்தை பெரியார் அவர்கள் குறித்தும் சீமான் அவர்கள் பேசிய அந்த சர்ச்சை பேச்சுக்கும் பல இடங்கள்ல புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலைமையில இந்த பாலியல் விசாரணைக்கு அவர் இன்று ஆஜராக இருக்கக்கூடிய இந்த நிலைமையில அவர் இந்த வழக்கில் கைது செய்யப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவல் தான் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த விசாரணைக்கு பிறகுதான் அவர் கைது செய்யப்படுகிறாரா அல்லது அவர் அந்த விசாரணைக்கு அடுத்ததாக விசாரணை இன்று நடக்கிறது என்றால் ஒரே நாளில் அந்த விசாரணை நடத்தி முடிக்கப்பட வேண்டிய அவசியம் என்பதில்லை. அவர் தேவைப்பட்டால் அடுத்தடுத்த நாட்களுக்கும் அவர் விசாரணைக்கு அழைக்கப்படுவார். அவர் தொடர்ந்து விசாரணைக்கு ஆஜராகும் பட்சத்தில் போலீசாருடைய அந்த விசாரணைக்கு அவர் முழு ஒத்துழைப்பு கொடுக்காத பட்சத்திலேயோ அல்லது அவர் விசாரணைக்கு தெரிவிக்கிற அந்த பதில்கள் போலீசாருக்கு திருப்திகரமாக இல்லை என்கிற பட்சத்திலோ அல்லது அவர் மீதான குற்றம் உறுதியாவதற்கான சாத்தியக்கூறுகளோ அது முகாந்திரங்களோ இருக்கும் பட்சத்தில் மட்டுமே அவர் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சீமான் என்பவர் ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருப்பவர். அவரை எடுத்தேன் கவுத்தேன் என்று காவல்துறையினர் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படி செய்யும் பட்சத்துல அவர் மீது அனைத்து சாத்தியக்கூறுகளும், அவர் தவறு இழைத்ததற்கான, குற்றம் செய்ததற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்கும் பட்சத்துல போலீசாருக்கு அவர் தெரிவிக்கிற அந்த பதில்கள் ஏற்புடையதாக இல்லாத பட்சத்துல மட்டுமே போலீசார் அவரை கைது செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்றால் சீமானுடைய அபிமானிகள் தமிழகத்தில் இருக்கிறார்கள். அவர் ஒரு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அவரை கைது செய்யும் பட்சத்துல அது தேவையில்லாத ஒரு அசாதாரண சூழ்நிலையை உருவாக்குவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்பதையெல்லாம் போலீசார் தீர அனுமானித்து அதையெல்லாம் அவதானித்துத்தான் அவரை கைது செய்வார்கள் என்ற ஒரு நிலைமை இருக்கிற பட்சத்தில் அவர் கைது செய்யப்படுவாரா அல்லது கைது செய்ய போகிறாரா என்பதெல்லாம் இப்போதைக்கு நாம் சொல்ல முடியாது. விசாரணைக்கு பிறகு விசாரணையுடைய போல அதனுடைய முடிவுகள் என்ன என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. எழிலரசன், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக செய்தியாளர் ராம்குமார் அவர்கள் மீண்டும் இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் ராம்குமார். தற்போது சீமான் அவர்களிடம் விசாரணையானது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதாவது நடிகை அளித்த பாலியல் புகார் தொடர்பான வழக்கின் விசாரணை சீமானிடம் தற்போது தொடங்கப்பட்டிருக்கிறது. இந்த விசாரணையை தொடர்ந்து ஈரோட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய காவல்துறையினர் பெரியார் குறித்து சீமான் அவதூறாக பேசிய ஒரு வழக்கின் காரணமாகவும் அவர் வந்திருக்கிறார்கள். அது குறித்த விசாரணை நடைபெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா ராம்குமார்? நிச்சயமாக அப்படி கூற முடியாது. ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகாரின் அடிப்படையில் அவர் ஏற்கனவே 3 நாட்களுக்கு முன்பு பெங்களூரில் அவரை நேரடியாக சென்று வளசரவாக்கம் காவல்துறையினர் அவர் குற்றச்சாட்டு குறித்து பல்வேறு தகவல்களை எடுத்தார்கள். அந்த தகவலின் அடிப்படையிலும் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படியும் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்காக சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் தற்போது சீமான் வந்திருக்கிறார். ஏற்கனவே நடிகையிடம் பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் அவரிடம் ஒரு 53க்கும் மேற்பட்ட கேள்விகளை முன்வைக்க இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக
ஏற்கனவே தாரமங்கலம் மற்றும் கருங்கல்பாளையம் உள்ளிட்ட காவல் நிலையங்களில் பெரியாரை அவதூறாக பேசியதாகவும் அதே போல பெட்ரோல் குண்டு வீசுவேன் என கூறிய நிலையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நேற்றே அவருடைய வீட்டிற்கு வந்து தாரமங்கலம் போலீசார் வந்து சம்மன் கொடுக்க இருந்த நிலையில் சம்மன் கொடுக்காத திரும்பி சென்றனர். இந்த நிலையில் இன்று வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் தயாராக காத்திருக்கிறார்கள். இந்த சீமான் அந்த நடிகை கொடுத்த புகாரின் பேரில் விசாரணை முடிந்ததும் இந்த சம்மன் கொடுத்த புகாரிலும் விசாரணை நடத்த இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த வழக்கில் அவரை கைது செய்யவும் தயாராக இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதற்காகவே இன்று காலை முதலே வந்து தாரமங்கலம் போலீசார் மற்றும் கருங்கல்பாளையம் போலீசார் 2 குழுக்களாக பிரிந்து வலசரவாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இருக்கிறார்கள். இந்த நடிகை புகார் குறித்து விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அந்த விசாரணை முடிந்த பிறகுதான் இந்த கருங்கல்பாளையம் மற்றும் தாரமங்கலம் போலீசார் வந்து விசாரணையை தொடக்க இருக்கிறார்கள். அந்த விசாரணை முடிவில் வந்து அவர் கைது செய்யப்படுவாரா என்பது குறித்து பின்புதான் தெரிய வரும். இந்நிலையில் விசாரணையானது தொடங்கி இருக்கிறது. மொத்தம் வந்து 53 கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். 2011ஆம் ஆண்டு முதல் நடிகைக்கும் சீமானுக்கும் தொடர்பு இருப்பதும் எது மாதிரியான தொடர்பு இருந்தது, அதே போல 2023ஆம் ஆண்டு இவர் நடிகையை வந்து உடல் பரிசோதனை செய்திருக்கிறார்கள். அதே போல அந்த தகவலும் இருக்கிறது. ஏற்கனவே 7 முறை கருக்கலைப்பு செய்ததாக இந்த நடிகை ஒப்புக்கொண்டுள்ளார். அதன் அடிப்படையிலும் பல்வேறு சந்தேகங்களை பல்வேறு கேள்விகளை வந்து எழுப்ப இருக்கிறார்கள். உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி கிட்டத்தட்ட ஒரு 12 வார காலத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற காரணத்துக்காக இந்த விசாரணையானது தொடங்கி இருக்கிறது. ஏற்கனவே 6 மணிக்கு சீமான் வந்து தயாராக இருந்த நிலையில் காவல்துறையினர் அவரை வேண்டுமென்றே தாமதப்படுத்தி கிட்டத்தட்ட 10 மணிக்கு மேலாக வந்து ஆஜராக அழைத்து வந்திருக்கிறார்கள். ஏற்கனவே 6 மணிக்கு ஆஜராகி இருந்தால் இந்த நேரத்தில் வந்து விசாரணை முழுமையாக முடிந்து வெளியே வந்திருப்பார். ஆனால் இந்த முதலமைச்சரின் நிகழ்ச்சிக்காக அவரை வேண்டுமென்றே தாமதப்படுத்தி இருக்கிறார்கள். தற்போது இந்த காவல் நிலையத்திலும் சரி, அதே போல இந்த வளாகத்தில் ஸ்ரீதேவி குப்பம் பிரதான சாலையில் வந்து ஏராளமான நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் குழுமி இருக்கிறார்கள். அதே போல சந்தன கடத்தல் வீரப்பன் மகள் வித்யா உள்ளிட்டோரும் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆற்காடு சாலை, ஸ்ரீதேவி குப்பம் பிரதான சாலை உள்ளிட்ட பல பகுதிகளில் நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த வலசரவாக்கம் காவல் நிலையமே ஒரு பதற்றமான காவல் நிலையமாக தற்போது காட்சியளித்து வருகிறது. அனைத்து பகுதிகளிலும் எங்கு பார்த்தாலும் வந்து காவல்துறையினர் தலைதான் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் வந்து உயர் அதிகாரிகள், அதே போல தடுப்பு வேலிகள் என ஒட்டுமொத்தமாக ஒரு கலவரம் நடக்கும் பூமி போல இந்த இடம் என்பது காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடம் உள்ளே சென்றிருக்கிறார் சீமான். விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக வலசரவாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் இந்த விசாரணையை தொடக்கி இருக்கிறார். இந்த விசாரணை அதிகாரி என்ற பெயரில் தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. தற்போது நடைபெற்று வரும் இந்த விசாரணை வந்து நள்ளிரவே கடந்தும் இது நடைபெறும் என்ற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. தற்போது அங்கு குழுமியிருக்கக்கூடிய தொண்டர்களுடைய மனநிலை எவ்வாறு இருக்கிறது? கண்டிப்பாக அவரை வந்து வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு அழைத்து வருவதற்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் காவல்துறையினர் தாமதப்படுத்தியிருக்கிறார். ஏற்கனவே மன உளைச்சலில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து சீமான் மீது இருக்கக்கூடிய பாசத்தில் தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பி இருந்தார்கள். இன்னும் நள்ளிரவு மேலும் இந்த விசாரணை தொடரும் என்ற கடும் கோபத்தில் உள்ளாகி இருக்கிறார்கள். தொடர்ந்து கோஷங்கள் ஆனது எழுப்பப்பட்டு இருக்கிறது. ஏனென்றால் சாதாரணமாக முடியக்கூடிய இந்த வழக்கை வேண்டுமென்றே தாமதப்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட 4 மணி நேரம் வந்து அவரை வந்து வடபழனி பக்கத்தில் வந்து காக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் வந்து மன உளைச்சலில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள், நிர்வாகிகள் தொடர்ந்து ஒரு கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். அதே போல வலசரவாக்கம் காவல் நிலையத்திலும் சரி, ஸ்ரீதேவி குப்பம் பிரதான சாலையிலும் சரி தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்துள்ளதால் ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. குறிப்பாக இந்த நடிகை கொடுத்த புகாரின் பேரில் விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் கருங்கல்பாளையம் மற்றும் தாரமங்கலம் போலீசாரும் விசாரணையை நடத்த உள்ளதாக தகவல் வெளியான நிலையில் அவர்களும் தயாராக இருக்கிறார்கள். எந்த வழக்கிலாவது சீமானை கைது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் காவல்துறையினர் செயல்படுவதாக
நாம் தமிழர் கட்சி தொண்டர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தத்தில் இந்த காவல் நிலையத்தில் சீமானை வைத்து கண்டிப்பாக கைது செய்து ஈரோடு அழைத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கத்தில் தாரமங்கலம் மற்றும் கருங்கல்பாளையம் போலீசார் தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள்.